சங்கீதம் 46 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 46 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த வருடம் இந்த வசனத்தை தான் தேவன் வாக்குத்தத்தமாய் சுட்டி காட்டினார். நான் உயர்ந்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் தெளிவாய் பேசின ஒரு காரியம், நான் என் ஜனங்கள் நடுவில், என் ஜனங்களுக்கு முன்பாக இந்த தேசத்திலே, சபைகளிலே, குடும்பங்களிலே நான் நிச்சயமாய் உயர்ந்திருப்பேன். என்னை உயர்த்துவார்கள், என்னை உயர்த்துவார்கள். நான் அற்புதம் செய்வேன், அடையாளங்களை செய்வேன். அநேகர் இயேசு என்ற வார்த்தையை சொல்லி உயர்த்துவார்கள். ஆண்டவர் தான் எனக்கு இந்த வியாதியை சுகமாக்கினார், ஆண்டவர் தான் இந்த பிசாசின் போராட்டத்தை மாற்றினார், இயேசு தான் எனக்கு வேலையை கொடுத்தார், இயேசு தான் எனக்கு தொழிலை கொடுத்தார், இயேசு தான் எனக்கு வியாபாரத்தை கொடுத்தார், என் குடும்ப வாழ்க்கையை இயேசுவே ஆசீர்வதித்தார், எனக்கு குழந்தை பாக்கியத்தை இயேசுவே தந்தார் என்று இந்த வருஷத்தில் அநேகர், குறிப்பாய் இப்போது கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவீர்கள். உங்கள் வழியாக இயேசு உயர்ந்திருப்பார். கைகளை தட்டுங்க, இயேசு உயர்த்தப்படுவார். எங்கும் இயேசு 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 என்று சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். பாருங்களேன், நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 28, 29 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, தானியேல் 3வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால், பாருங்க, ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூசண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானோ ஆனாலும், எந்த ஜாதியானும், எந்த பாசக்காரன் துண்டித்து போடவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவனும் இல்லை என்றான். பாருங்களேன், நேபுகாத்நேச்சார் 3 வாலிபர்களை தீச்சூளையிலே போடுகிறான். இப்ப என்ன நடக்கிறது? ஆண்டவர் அவர்களை இந்த தீச்சூளையில சேதப்படாம அவங்களை வெளியே கொண்டு வருகிறார். இதை கண்ட மாத்திரத்தில் அவன் ஆண்டவரை உயர்த்துகிறான். ஒரு புறஜாதி ராஜா, ஒரு பாபிலோன் ராஜா சொல்லுகிறான், இவ்விதமாய் அக்கினி சூளையில சேதம் வராம வெளியே கொண்டு வரத்தக்க வேறு எந்த தேவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனை குறித்து, நம்முடைய கர்த்தரை குறித்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் உயர்த்தினதை பார்க்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களா. இன்னும் நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26, 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், தானியேல் 6வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கும் போது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரைந்த நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களை செய்கிறமாய் இருக்கிறார் என்று எழுதினான். இதுவும் பாருங்கள், புறஜாதி ராஜா, பாபிலோன் ராஜா தரி சொல்லுகிறான், அதாவது அனைவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக பயப்பட வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பண்ணி நிற்கும். தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தவர் தான் வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா எவ்வளவு உயர்வா பேசுறான்? காரணம் என்ன?
சிங்க கெவியில போட்ட தானியல சிங்கம் ஒண்ணுமே செய்யல. பாருங்கள், அப்படித்தான் நமக்கு விரோதமாக கூட அநேக காரியங்கள் வரும். நிறைய காரியத்தை கொண்டு வருவாங்க, ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கடைசியில் அவர்களே சொல்ல போறாங்க, இவர்களுக்கு குறமா எத்தனை உபாய தந்திரங்களை நாங்கள் செய்து பார்த்தோம், வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு, உயர்வை தடுப்பதற்கு, வேலையை விட்டு இவங்க போகிறதுக்கு, வேலை இழப்பதற்கு, தொழிலை இவங்களுக்கு அழிப்பதற்கு ஒண்ணுமே செய்ய முடியல. இவங்க ஆராதிக்கிற இயேசுதான் பெரியவர் என்று சொல்ல போகிறார்கள். கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு சுற்றி இருக்கிற கூட்டம் அப்படி ஆண்டவரை உயர்த்த போகிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்கள் கண்டு அவர்கள் எல்லாரும் தேவனை உயர்த்த போறார்கள். நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே உயர்ந்திருப்பார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. உயர்ந்திருப்பார். பாருங்க, யாத்திராகமம் புஸ்தகத்திலே 14வது அதிகாரம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாத்தீங்களா, இங்க தேவனுக்கு விரோதமான எகிப்தியர்களே ஆண்டவரை உயர்த்துகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு துணை நிற்கிறார்கள், நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா, கர்த்தர் துணை நிற்கிறதை பார்த்து கர்த்தரை உயர்த்துகிறார்கள். தேவ பிள்ளைகளே, எதிர்த்த கூட்டம், அழிக்க வந்த கூட்டம் சொல்லுது, நம்ம பக்கத்தில் ஆண்டவர் இல்ல, அவங்க பக்கம் கர்த்தர் நிற்கிறார். இந்த வருஷம் பாருங்க, உங்களை எதிர்க்கிற மக்கள் எல்லாம் சொல்ல போறாங்க, நம்ம பட்சத்துல கர்த்தர் இல்ல, நாம் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் பக்கம்தான் கர்த்தர் நின்று துணை நின்று ஆதரவாய் செயல்படுகிறார் என்பதை உலகமே பார்த்து சொல்ல போகிறது. நம் பட்சத்தில் கர்த்தர் இருந்து நம்மை நடத்த போகிறார், நமக்கு துணை நிற்பார். கைகளை தட்டுங்க, நமக்கு துணை நிற்பார். 2026 கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4வது பாருங்கள், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 26 29 வசனங்கள். ஆதியாகமம் 26 29 வசனங்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பீகோலும் கேராளுந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பாத்தீங்களா, கர்த்தரை உயர்த்துகிறான். தேவனுக்கு விரோதமாய் நின்றவன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நின்றவன், ஈசாக்கை அழிக்க நினைத்தவன் சொல்லுகிறான், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீரே, உம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரே, நீர் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு தானே நான் நெருக்கடி கொடுத்தேன், நீர் வளர்ந்து வருகிற பார்த்து தானே நான் துரத்தினேன், என்னை விட்டு அகன்று போன்னு சொன்னேன், நீ போனியே, ஆனா வளர்ந்துட்டே இருக்கிறப்பா, நீ உயர்ந்துட்டே இருக்கிற, கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். பாத்தீங்களா, தேவனுக்கு விரோதமானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவன் சொல்லுகிறான், கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்களேன், கர்த்தர் உயர்த்தப்படுகிறார். பாத்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க நினைச்சவன் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தினதை பார்த்து கர்த்தர் தான் உயர்த்தினார், கர்த்தர் தான் ஆசீர்வாதம் சொல்லி கர்த்தரை உயர்த்தினான். பாருங்க, இந்த வருஷம் அப்படிதான் நடக்க போகுது. உங்களை எத்தனை பேர் அழிக்க நினைச்சாலும், எத்தனை பேர் போராடினாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எதிர்ப்பு இருக்கும், வேலை சிரத்துல பிரச்சனை நிறைய வரும், தொழில பிரச்சனை வரும், ஊழியத்துல வரும். பயப்படாதீங்க. யார் அழிக்க நினைச்சாலும், யார் உங்களை வளர்ச்சியை கண்டு பொறாமப்பட்டு எரிச்சல் அடைந்து என்ன மாவசத்துல சேர்ந்து நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, உங்க பட்சத்துல வந்து சொல்லுவாங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார், உங்க கூட இருந்து கர்த்தர் உயர்த்துன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தி நமக்கு முன்னாடி பேச போறாங்க. கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஒரு பூமியில உயர்ந்திருப்பேன்னு சொல்லிட்டார்ல,
நான் இந்த பூமியில உயர போகிறேன், என்னை பத்தி தான் பேச போறாங்க அப்படின்னா அவர் கிரியை செய்தான் ஆகணும், அவர் அற்புதம் செய்தான் ஆகணும். பாருங்க, நம்ம பேரெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஒருவரே, அவரே மகிமைப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பாருங்க, இது நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ஆதியாகமம் 39 1 முதல் 4 வசனங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவிடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. பார்த்தீங்களா, போத்திபார் எகிப்தில் உள்ள ஒரு அதிகாரி. அவன் பார்க்கிறான், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார், அவன் செய்கிறதுல அவர்தான் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்று கண்டு, அடுத்த வசனத்துல யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பார்த்தீங்களா, ஒரு புறஜாதி அதிகாரி, ஒரு போத்திபார்ங்கிற ஒரு மனிதன் தன் வீட்டில் வேலைக்கு வைத்திருந்த அந்த யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதை காண்கிறான். கர்த்தரை உயர்த்துறான், மனதளவில் உயர்த்துகிறான், அவனையும் உயர்த்தி வைக்கிறான். இந்த வருஷம் பாருங்களேன், நீங்க எந்த இடத்துல வேலை செய்தாலும் சரி, அந்நிய இடத்தில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், இனி ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில் கூட உங்களை வேலை விஷயமா கர்த்தர் கொண்டு போயிருக்கலாம். பயப்படவே வேண்டாம், கர்த்தர் உங்க கூட இருப்பார். நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்க கூட இருந்து நீங்க செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா மாறுறதை பார்த்து பெரிய பெரிய பொறுப்புகளை உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க, உங்களை உயர்த்துவாங்க. இயேசுதான்ப்பா உன்னை உயர்த்தினார்னு சொல்லி அவர்களே சாட்சி கொடுப்பாங்க. தேவைப்பட்டா அவர்களும் இயேசு அறிவார்கள். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வருஷம் அநேகர் புற ஜாதிகளிடத்திலே, புற ஜாதிகளின் நாடுகளிலே, வெளிநாடுகளிலே தேவனை அறியாத முதலாளிமார்களிடத்திலே, எஜமானத்தில் இருக்கிறவங்க கூட உங்க கூட கர்த்தர் இருக்கிறத பார்த்து அவர்களால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தரை அவர்கள் உயர்த்துவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது கண்டிப்பாக நடக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 41:52 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். பார்த்தீங்களா, இங்கே வேதத்திலே வாசிக்கும் போது யோசேப்பு கர்த்தரை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். நான் இந்த எகிப்திலே சிறுமைப்பட்டிருந்தேன், என்னை என் சகோதரர்கள் விலைக்கு விற்றார்கள். போத்திபார் விலைக்கு, அதாவது அங்கிருந்து வியாபாரிகள் விலைக்கு வாங்கி எகிப்திற்கு கொண்டு வந்து போத்திபாரத்திலே மறுவிலைக்கு விற்றார்கள். நான் அடிமையாய் வேலை செய்தேன். அந்த தேசத்தின் நடுவிலே உயர்ந்த அதிகாரியாக என்னை தேவன் வைத்தார். என்னை சிறுமைப்பட்ட அந்த தேசத்திலே உயர்த்தினார், பலுகி பெருக பண்ணினார் என்று சொல்லி தன் மகனுக்கு எப்ராயிம் என்று பெயர் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஆம் தேவ பிள்ளைகளை, 1999வது வருடம் ஆண்டவனை ஊழியத்திற்கு அழைத்து என் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து முழு நேரமாய் ஊழியம் செய்ய சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டங்கள் மிகவும் கடினமான காலகட்டங்கள். எந்த சூழ்நிலை இல்லாமல், எந்த வசதி வாய்ப்பு இல்லாமல், நிந்தனைகளும் நெருக்கங்களும் உபத்திரத்தின் நடுவில் இருந்த காலகட்டத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி, அழைப்பை நம்பி, தரிசனம் நம்பி வந்த நாட்கள் தான் அது. பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் படிப்படியாய் எந்த அளவுக்கு கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார். நினைத்து பார்த்தால் அது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாங்கள் அதாவது சொந்த ஊர்ல இருக்கிறோம், இதே ஊர்ல நாங்கள் பிறந்து வளர்ந்தவர்கள். என்னை பற்றி அநேகருக்கு இன்றைக்கு கூட எனக்கு உறுதுணையாய் காரியங்களுக்கு நிற்கிற சகோதரர்கள் எல்லாம் நாங்கள் வாலிப நாட்கள் இருக்கும்போது என்னோட அவங்க எல்லாம் ஜூனியர், அவங்களுக்கு என்ன தெரியும், என்ன அவங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் இந்த இடத்துல இருந்தோம், எப்படி கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பது அவருடைய நாமத்திற்காக அவர் செய்கிற காரியம் பயங்கர ஆச்சரியமாயிருக்கிறது. அவர்தான் செய்கிறார், அவர்தான் பலுகி பெருக பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளை ஒன்றை நான் தெளிவாய் சொல்லுகிறேன், என்னை இந்த அளவிற்கு அவருடைய நாமத்திற்காக என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டு கொடுத்த ஊழியத்தை இப்படி விரிவாக்கி கொண்டு வருவார் என்று சொன்னால் தெளிவாய் இந்த காலவெளியிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த மைதானத்திலும், அதாவது இணையதளத்திலும், நிலாற்றியில் இருக்கிற எல்லா குடும்பங்களின்
எல்கைகளையும் கர்த்தர் விரிவாக்குவார். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள், நீங்களே உயர்த்துவீர்கள். கர்த்தர் தான் என்னை இப்படி உயர்த்தினார் என்று சொல்லத்தக்கதாய் நீ உங்களை சாட்சியாய் எழுப்ப போற. இந்த 2026 உங்கள் குடும்பங்கள் பலுகி பெருகும், இடம் பலுகி பெருகும், வியாபாரங்கள் பலுகி பெருகும், சொத்து பலுகி பெருகும். நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். பாத்தீங்களா, புறஜாதி ராஜாக்கள் அதிகாரிகள் கர்த்தர் நாமத்தை உயர்த்தினாங்க. இங்க கர்த்தரை அறிந்த யோசேப்பு உயர்த்தினான். நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே என்னை பலுகி பெருகும்படிக்கு பண்ணினார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்! நீங்கள் இன்றைக்கு சில நினைக்கலாம், ஒன்னில்லாம இருக்கிற நெருக்கத்தில் இருக்கிறோம், அதுதான் சாட்சி. ஒன்னில்லாம நம்ம உயர்றோம் பார்த்தீங்களா, அதாங்க பெரிய சாட்சி, அதாங்க பெரிய சாட்சி. இந்த கூட்டத்தில் கூட ஒரு அருமையான தம்பி குடும்பமா இருக்கிறாங்க. முன்னால அவங்க பாருங்க, அவங்க என்கிட்ட சொல்லும்போது எங்களை ஒரு சின்ன எத்தனை அவங்க சொன்ன 1/4 கிரௌண்டா என்னதான் 1.25-2 சென்டில் ஒரு சின்ன வீடு தான் அங்கள். அந்த வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோம், அதெல்லாம் இருந்தோம். அந்த வீடு அப்புறம் பெரிய வீடு வாங்கினாங்க. அந்த வீடு நான் போய் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த செகண்டா ஒரு வீடு வாங்கினாங்க. புதிய வீடு மாதிரி அழகான பெரிய வீடு, நல்ல இடம். இந்த இடத்துல இந்த ஊர் பக்கத்துல தான் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். இவ்வளவு பெரிய வீட்டை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி அப்புறமா ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு பாருங்களேன், அவங்க இது பண்ணும்போது கூட ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியத்தை நாங்கள் நினைக்கவே இல்லை. காரணம், தேவன் பலுகி பண்ணுகிறார். நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த சௌரம் சாட்சி கொடுத்தாங்க. அவங்க அந்த டெம்பரரி போஸ்டிங்ல இருந்தாங்க பாருங்க. அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் சம்பளம் கட்டுப்படி ஆகாதுன்னு போயிட்டாங்க. நான் அவங்களுக்கு டியூட்டி பண்ண 500 ரூபா கொடுப்பாங்க. எல்லாரும் கூலி வேலைக்கு போயிட்டாங்க, கொத்தனார் வேலைக்கு போயிட்டாங்க, செங்கச்சூளை போயிட்டாங்க. இந்த சகோதரர் ஒரே குழப்பம். ஏன்னா ஒரு 6000-7000 ரூபா கிடைக்கும், அதுவும் வேலை பெர்மனன்ட் ஆகல, என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியல. அப்பதான் அவர் சந்திக்கப்படுறாரு. ஆண்டவர் தெளிவா பேசினார், வேலையை விட வேண்டாம், வேலை உறுதியாகும். பாருங்க, அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் வருது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு போஸ்டிங் போட்டுட்டாங்க. பாருங்க, கர்த்தர் அவங்களை எவ்வளவு ஆசீர்வதித்தார் பாருங்க. இந்த சாட்சி பதிவு பண்ண பிறகு 3 டாக்குமெண்ட் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அவங்க பாருங்க, 3 டாக்குமெண்ட், இந்த சாட்சி ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகு 3 டாக்குமெண்ட் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சொத்து பாருங்க, எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் தெரியுமா? இன்னைக்கு இவ்வளவு மக்கள் நீங்கள் கூடியிருப்பது, இந்த ஊழி இவ்வளவு வளர்ச்சி அடைவதற்கு காரணம் தெரியுமா? நம்முடைய திருச்சபையை ஆராதிக்கிற, உண்மையாய் ஆராதிக்கிற, தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற எந்த குடும்பத்தையும் கர்த்தர் கைவிடுவதில்லை. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பைந்து உயர்த்துகிற ஆண்டவர் என்பதை உறுதியாய் உறுதிப்படுத்தும்படிக்கு அவர் கிரியை செய்து வருகிறார். உங்களுக்கும் செய்வார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. இடம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் இடம் கிடைக்கும். வீடு இல்லாதவர்கள் வீட்டை கட்டுவீர்கள், தொழிலாளர்கள் தொழிலை ஆரம்பிப்பீர்கள், குடும்பம் வளர்ந்து பெருகும். எத்தனை பேர் தடுத்தாலும் சரி, எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி, உங்களை அழிக்கிறாலும் சரி, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் புரிஞ்சிடுங்க, உலகத்துல ஒன்னிலாம் நம்ம இருக்கலாம், ஏசப்பா நம்ம கூட இருந்தா நம்ம தான் வெற்றி சிறப்போம். உலகத்துல பெருசா நிறைய வச்சிருக்கலாம், கர்த்தர் அவங்க பக்கத்தில் இருந்தா அவங்க வாழ்க்கை வீழ்ச்சி அடையும், சீரோய்க்கு போயிருவாங்க. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுடுங்க. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இயேசு எனக்கு வேணும், அவ்வளவுதான். இயேசுவை மட்டும் கூட வச்சிருங்க, உயர்ந்த இடத்துக்கு போயிருவீங்க. உங்களுக்கு திரும்பி பார்த்தா எப்படி மேல போனேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன், நீங்க உயர போன பிறகு திரும்பி பார்த்த ஆரம்பித்த இடத்த மறக்க கூடாது, ஆரம்பத்தை மறக்காம நிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மறந்துட்டா பிரச்சனை வந்துடும். அதுக்கு மட்டும் நீங்க இடம் கொடுக்காம வாழ்ந்தீங்கன்னா நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தில் இருக்கிற அநேக குடும்பங்கள் உயர்ந்த செல்வாக்குள்ள இந்த பூமியிலே, அதாவது சொல்லுவாங்க விஐபி லிஸ்ட்னு சொல்லுவாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், வெரி அதாவது ரொம்ப முக்கியமான நபர்கள் சொல்லுவாங்க. அந்த லிஸ்டுக்குள்ள உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். கைகளை தட்டி அலையில சொல்லுவார். உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல, உயர்ந்த கம்பெனி முதலாளிகளாக, பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக, பெரிய பெரிய சொத்துக்களுக்கு, இடங்களுக்கு, அநேக காரியங்களுக்கு அதிபதிகளாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும், நிச்சயமாய் வைப்பார். ஆண்டவர் அதை செய்வார். பாருங்க, ஒரு காரியத்தை கூட வாசி சொல்றேன். நீங்க பைபிளை வாசிக்கும் போது பாருங்களேன், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகத்துல 31வது அதிகாரம், ஆதியாகமம் 31 7 8 9 யாக்கோபு கர்த்தர் உயர்த்துறாரு பாருங்க. ஆதியாகமம் 32 அதிகாரத்துல 7 8 9 வசனத்துல, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். யாக்கோபு பேசுறான் பாருங்க, மனைவியிட்ட 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம், அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம்
கொடுக்கல. 10 தடவை சம்பளத்தை மாத்திட்டான் உன் அப்பன். ஆனா அந்த அப்பன் என்ன நினைச்சாலும் என் மாமன் இந்த மருமனை ஒண்ணு அசைக்க முடியல, ஒரு தீங்கும் செய்ய முடியல. அந்த வசனத்துல பாருங்க, புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டி போட்டது. பாத்தீங்களா, ஆண்டவர் நினைச்சார்னா ஏவன் எதுல கை வச்சாலும் நமக்கு உள்ளதுல கை வைக்க விட மாட்டார். அங்கதான் எல்லாம் நடக்கும். அடுத்த வருஷம் பாருங்க, அதை விளக்கம் சொல்ல. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். பாத்தீங்களா, மனைவிட்ட பேசுறான், ஏய் உன் அப்பனுக்கு ஆடெல்லாம் எனக்கு கொடுத்தாரு, நீ கத்தர் கொடுத்தாரு. மாமனுக்குள்ள இங்க வந்துச்சு. தேவன் நினைச்சா எவனுக்குள்ள எடுத்து கொடுப்பாரு, திருடி பார்த்து எவனுக்குள்ள எடுத்து கொடுப்பாரு. அவர் இந்த மேஜி பண்ற ஆண்டவர் இல்ல. நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா உங்க வளர்ச்சியை எவன் தடுக்க நினைச்சாலும் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. பாருங்க, எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்கள் கானானுக்கு போகும்போது கானான் தேசத்துல இருந்த கானான்களை துரத்தி கொடுத்தாரு. கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், தோண்டாத துறவு. பாத்தீங்களா, அவர் சாதாரணமானவர் அல்ல. அப்ப யாக்கோபு சொல்றாரு, உயர்த்துறாரு. பாத்தீங்களா, உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு கொடுத்தார். இப்ப இங்க நிறைய முழிக்கிற பார்த்து எனக்கு பயமா இருக்குது. நிறைய மாமனாரு மாறிக்குள்ளதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாரோ. நான் பார்க்கும்போது, உங்க முகத்தை பார்க்கும்போது, ஐயோ வசதி இல்லாத மாமன் வீட்டில் போய் பொண்ணு கட்டிட்டுன்னு நினைக்கிறீங்களோ? சரி, பரவாயில்ல, அதுக்கும் ஸ்தோத்திரம் தான். சரி, மாமன்ட்டு எடுத்து தரணும்னு அவசியம் இல்லை, கத்தர் தருவார். நான் இது என்ன சொல்றேன்னா, யாக்கோபு சொல்ல பார்த்தீங்களா, கத்தரை உயர்த்துறாரு. தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் நிச்சயமாய் நீங்களும் நானும் இயேசுவை இதுவரையிலும் உயர்த்துறது அல்ல, இந்த வருஷம் அவர் உயர்ந்துதான் இருக்க போகிறார். கைகளை தட்டி அலையில சொல்லலுயா, உயர்த்தப்பட போகிறார், இன்னும் உயர்த்தப்பட போகிறார். அப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு செய்ய போறார். இந்த காலை வேளையிலிருந்து அற்புதத்தை அவர் ஆரம்பிக்க போகிறார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு 3 சுருக்கமா ஒரு 10 நிமிஷத்துல அவர் அதாவது உயர்ந்திருப்பதற்கு அந்த சங்கீதத்தில் என்ன செய்கிறாங்கிறத சுட்டி காட்டிட்டு ஜெபிக்க போறவங்களுக்காக. சங்கீதம் 46ல 9வது வசனத்தை தம்பி வாசி. 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அவர் என்ன செய்கிறாராம்? பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க, எல்லாரும் சிரிச்சுட்டு அலையிலே சொல்லுங்க. எல்லாரும் தூக்கம் வந்துச்சா? ஒரு அலையிலே சொல்லுங்களேன், சிரிச்சுட்டே ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு நாள் யாக்கோபு இரவெல்லாம் போராடினான். அன்னைக்கு தான் அவனை ஆசீர்வதிச்சார். நீ ஒரு நாளும் விழித்திருப்போம் உற்சாகமா, சரியா? அவன் இப்போ ரோட்ல பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டே அலைவான். நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறோம், நமக்கு தான் வெற்றி. நான் பாருங்க, நமக்கு தான் ஜெயம். பாருங்க, இங்க பைபிள் வாசிக்கும் போது அங்க வசனம் சொல்லுது, அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். எப்படி அவர் உயர்ந்திருப்பாரா? யுத்தத்தை ஓய பண்ணுவார், யுத்தத்தை ஓய பண்ணுவார். பாருங்களேன், சில இடங்கள்ல இந்த தேசத்துல நிறைய யுத்தங்கள் நடக்குது. யுத்தங்கள் நடக்கு. இந்த வருஷம் கர்த்தர் சொன்னார், இன்னும் சில புதிய யுத்தங்கள் ஆரம்பிக்கலாம். எந்த காரியம் நடந்தாலும் சரி, இந்த வருஷத்தின் முடிவில், இந்த வருஷத்துல நிறைய யுத்தங்கள் ஓய்ந்து தான் போகும். யுத்தம் விலக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னொரு உலக மகா யுத்தம் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி கணிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, வரும், நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், எல்லாம் ஓஞ்சு போயிடும். யுத்தம் தேசத்துல ஓயம். 2வது ஆண்டு சொல்லுது, குடும்பங்களிலே யுத்தத்தை ஓய பண்ணுவார். எங்க யுத்தம் இப்போ எங்க நடக்குது? தேசத்தில் உள்ள யுத்தம் கூட பரவாயில்ல, பதுங்கு குழியில போய் பதுங்கலாம். வீட்டில் நடக்கிற யுத்தத்துக்கு எங்க போறது? கணவன் மனைவிக்குள்ள நடக்கும் பாருங்க யுத்தம். எப்போ வெடிக்குதுன்னே சொல்ல முடியாது, எப்போ பூகம்பம் வெடிக்குதுன்னு சொல்ல முடியாது. சிலர் பயந்து இருப்பாங்க, ஐயோ ஒரு வார்த்தை விட்டா கதை முடிஞ்சிச்சு, அமைதியா இருப்போம். ஆனாலும் வந்துடும் பாருங்க, ஆனாலும் வந்துடும். திடீர்னு மனைவி சாப்பாடு கொண்டு வருவாங்க, திடீர்னு ஏதாவது கை தட்டி அல்லது தடிக்கி தண்ணி கொஞ்சம் சிந்திரும், அல்ல கொஞ்சம் கீழே தடுமாறி விழுவாங்க. இவர் தெரியாம சிரிச்சிருவாரு, நான் விழும்போது உமக்கு சிரிப்பா வந்துச்சு. பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைப்போம், பிரச்சனையே வரக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு. அது திடீர்னு வந்துடும். ஒன்று டக்குன்னு சிரிப்பு வந்துடும், அல்ல பார்த்து வரக்கூடாதுன்னு கேட்போம். ஆமா, நான் கீழே விழும்போது உமக்கு சிரிக்கணுமா? அதில் பார்த்துறோம், நான் கீழே விழும்போது தூக்கி விட தெரியல, அப்போ நான் இன்னும் சமைச்சு தரேன், வந்துடும் பிரச்சனை. எப்போ பிசாசு எப்போ கொண்டு வரணும்னு சொல்ல முடியாது. கடந்த 2025 வருடம் முழுவதும் சில குடும்பத்தில் அடிக்கடி
யுத்தங்கள் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கலாம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அது ஓய போகுது. கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்களா. அந்த யுத்தத்தை குடும்பங்களில் செய்ய வைத்த அந்த பிசாசு இயேசுவின் நாமத்தில் இப்போது கட்டப்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ளே, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே, கணவன் மனைவி பிள்ளைகள், அதான் ஒரு குடும்பம். அதில் மாறி மாறி யுத்தமாகிய வாய் யுத்தம், வார்த்தையினால் பேசி 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 சண்டை போட்டு அழிஞ்ச குடும்பத்தில் அந்த சண்டைக்கு காரணமாக யுத்தத்தை தூண்டிவிட்ட ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுகிறது. கைகளை தட்டி அழின்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுது. யுத்தம் குடும்பத்தில் ஓஞ்சி போச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். கர்த்தர் உயர்த்தப்பட போறார். இனி உங்க வீட்டுக்குள்ள சமாதானங்க, இனி உங்க வீட்டுக்குள்ள அன்புங்க. நான் மீண்டும் மறுபடியும் நான் சபையில் அடிக்கடி பேசுற காரியம் தான். ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பும் சமாதானமும் பொறுமை இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஷைன் பண்ணும். இன்றைக்கு கர்த்தர் அந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, யுத்தம் ஓயுது, அமைதி உண்டாகுது. ஒரு விட்டு கொடுத்து அமைதியா நீங்க எல்லா விஷயத்திலும் போவீங்க, ஒருவர் விட்டு கொடுத்து போவீங்க. இந்த வருஷம் பெரிய காரியத்தை சாதிப்பீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்ப வீட்டுல குடும்பத்தில் யுத்தம், வேலை ஸ்தலங்களில் யுத்தம். வேலை ஸ்தலத்தில் நீங்க நினைக்க மாதிரி கிடையாது. வேலை வாங்குறதுக்கு பெரிய கஷ்டம். எந்த வேலையாலும் சரி, உள்ள போன பிறகு அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே அவர் இருக்கிறார். சுமார் 250 விமானிகளுக்கு மேலான முழு அந்த விமானிகளுக்கு அந்த கண்ட்ரோல் முழுசா அவர் கையில் இருக்குது. ஒரு முழுசா இருக்கு, அவர் கையில் இருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கு. லட்சக்கணக்கான சம்பளம் வாங்குறார். அவருக்கு அவ்வளவு அந்த இடத்துல உரிமை கொடுத்துருக்காங்க. எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம், போகலாம், எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? என் கூட இருக்கிறவன் எப்போ என்னை கீழே விழ தள்ளலாம் என்று இருக்கிறார். அதாவது ஏதாவது ஒரு சின்ன காரியம், ஒரு மிஸ்டேக், அதாவது வந்த எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். இவர் கரெக்டா டியூட்டியில் இல்லாத நேரத்தில் ஏதாவது பண்ணி இவரு பேர்ல மிஸ்டேக் கொண்டு பார்ப்பாங்களாம். இவர் எப்படி பிடிச்சு தள்ளணும்? நான் ஆண்டவருக்கு கிருபை. அவர் சொல்லுவார், ஆண்டவர் தான் நடத்துறார் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். அங்கே பிரச்சனை, வீட்டில் வந்தா வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லுவார். வீட்டில் யாரு? வீட்டில் பிரச்சனை. அங்கே ஏதாவது சால்வ் பண்ணிலாம் வருவேன், இங்கே வந்தா இங்கே நிம்மதி இருக்கான்னு சொல்லுவார். அப்போ பாரு அடிக்கடி ஃபோனில் ஜோம் பண்ணுவார். கர்த்தர் அவர் நடத்துகிற ஆச்சரியமா. நான் என்ன சொல்லேன்னா, எல்லா இடத்திலும் நீங்கள் ஒரு டாக்டராக இருந்து பாருங்க, ஒரு அரசாங்கத்தில் அங்கே ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக இருக்கும். நீங்கள் ஒரு லாயர் இருந்து பாருங்க, அங்கே ஒரு கூட்டம் எதிராக இருக்கும். நீங்கள் எந்த காரியம், ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து பாருங்க, எந்த ஒரு பேங்க்ல வேலை பார்த்து பாருங்க, நிச்சயமா உங்களை எப்ப என்ன செய்யலாம் என்று ஒரு கூட்டம் ஒண்ணு மேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க உங்களை எப்பவுமே தலைவலி கொடுத்துட்டு இருப்பாங்க. கர்த்தர் சொல்றார், இந்த வருஷம் தலைவலிக்கு ஒரு முடிவு. கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. வேலை ஸ்தலங்கள் இருக்கிற யுத்தம் ஓயுது, யுத்தம் ஓயுது. கைகளை தட்டு. அந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணி கர்த்தர் உயர்ந்திருக்க போகிறார். அடுத்தது சபைகளில் யுத்தம். ஏன் நிறைய சபைகள் வளரல? ஆவிக்குரிய சபைகள் கூட ஏன் தரிசனத்தை நோக்கி போக முடியல? யுத்தம், யுத்தம். சாத்தான் உள்ளே கிரியை செய்து மாறி மாறி பிரிவினை காரியத்தை உண்டு பண்ணி தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாம, தரிசனத்தை புரிந்து கொள்ளாம, அழைப்பை புரிந்து கொள்ளாமலும் பதவி ஆசை, பெருமை, தான் செய்கிறது வெளியே திறனுங்கிற ஒரு எண்ணம் அப்படியே போட்டு நாசம் பண்ணி யுத்தம் பண்ணி சபைகளை நாசம் பண்ணி போட்டிருக்கிற அநேக சபைகள்ல இந்த நாளில் கர்த்தர் பேசுகிறார். எந்த சபைகளில், எந்த ஊழியங்களில் உள்ளே யுத்தம் நடந்து அந்த ஊழியங்கள் உடைந்து தாறுமாறா போச்சுதோ அங்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்து யுத்தங்களை ஓய பண்ணி சபைகளை, ஊழியங்களை கர்த்தர் வளர செய்கிற ஆண்டு. கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆலயத்தில், குறிப்பாக மைதானத்தில், இணையதளத்தில், டிவியில கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்க கர்த்தருக்கு ஏதாவது பண்ணி கொண்டால், ஒரு சபையில் ஐக்கியமா இருந்தால், அந்த சபையில பிரிவினையும் குழப்பமும் சண்டை வழக்கம் நடந்து கொண்டிருந்தால் அது ஓய்ந்து போகிறது. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சண்டைகளை உண்டாக்குற ஆவிகள் விலகுகிறது. அந்த சண்டைகளை உண்டு பண்ணதுக்கு காரணம் அந்த ஜனங்களை கர்த்தர் தொடுகிறார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தொடுகிறார். பாருங்க, அப்போ தேசத்துல யுத்தம் ஓயும், குடும்பங்களில் யுத்தம் ஓயும், வேலையில யுத்தம் ஓயும், சபைகளில் யுத்தம் ஓயும். அடுத்தது பாருங்க, அதே சங்கீதம் 46:9 வசனத்தை மீண்டும் வாசிப்போம். சங்கீதம் 46:9 மீண்டும் வாசிப்போம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கையில் அசைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க. எல்லாரும் சிரிங்க பார்ப்போம். தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கட்டும். எல்லாம் சிரிச்சுட்டே ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை சுட்டு அப்படின்னா
சத்துருடைய பலத்தை அழிப்பார். நல்ல கவனமா கேளுங்க. பிசாசு நமக்கு விரோதமா சில நேரத்தில் அவன் பலசாலி போல போராடுவான். சாத்தான் சில நேரத்தில் பலசாலி போல ஆட்கள் எழுப்பி விடுவான். பாருங்க, ஆட்கள் எழுப்பி விடுவான். அப்படின்னா சிலர் ஆள் பலத்தை வச்சு போராடி பார்ப்பாங்க. அப்போ சத்துருடைய ஆள் பலத்தை முறிப்பார். கத்தர் உயர்ந்திருப்பதற்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த ஆட்களுடைய பலத்தம் அன்று அழிப்பாரு. சிலர் அதிகார பலத்தை வச்சு இது பண்ணுவாங்க, தேவையில்லாத மக்களை நெருக்குவாங்க. அதிகார பலத்தை வச்சு நேர்மையா போக மாட்டாங்க. இந்த உலகம் ஒரு அநீதி நிறைந்த உலகம், நீதியா வாழ்றவங்களை நெருக்குவாங்க. அந்த அதிகாரத்தை அன்று உடைப்பாரு. பண பலத்தை வச்சிருப்பாங்க, சரீர பலத்தை வச்சிருப்பாங்க. அப்படின்னா ஆள் பலம், அதிகார பலம், பண பலம், அதாவது சரீர பலம். இதுதான் ரதம், இதுதான் அந்த ரதமும் குதிரையும். அதான் பாருங்க, ஆண்டு என்ன செய்யறான், யுத்தங்களை உண்டு பண்ண அந்த ஈட்டி ரதங்கிற ஆயுதம், அதை வச்சுதான் எதிரி தாக்குவான். அப்ப எதிரியை அழிக்கிறதுக்கு, சத்துரு அழிக்கிறதுக்கு அவனுடைய ஆயுத பலத்தை தான் அழிப்பார். இப்போ ஒவ்வொரு நாடுகளும் எப்படி கணக்கிடுறாங்க, வல்லரசுன்னு சொல்றாங்க, ஆயுத பலத்தை வச்சுதான், ராணுவ பலத்தை வச்சுதான். ஏன் அமெரிக்கா நம்பர் 1 வல்லரசு நாடா இருக்குது? அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுத பலம், அவங்கள்ட்ட இருக்கிற பணபலம், அதான் பயங்கரம். ஏன் இஸ்ரேலுக்கிட்ட மற்ற நாடுகள் பயப்படுது? ஆயுத பலமும் ஞானமும். இத்தனை சின்ன நாடாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் சிறந்து இருக்குது, அதனால அவங்கள பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் பொருளாதாரத்தில் ஏழ்மை நாடு இருக்கு. இலங்கையை பாருங்க, சரியான கட்டமைப்பு இல்லை, ராணுவ பலன் இல்லை. ஒன்று சைனாவை நம்பி இருக்கணும், இல்லை இந்தியாவை நம்பி இருக்கணும். பக்கத்தில் சில தைவான், தாய்லாந்து, சின்ன சின்ன நாடுகளை பாருங்க, பெரிய கட்டமைப்பு எல்லாம் கிடையாது. அந்த அவங்க வேற ஒரு நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அப்போ ஆயுத பலத்தை வச்சு, பண பலத்தை வச்சு, ஞானத்தை வச்சு, ஆள் பலத்தை வச்சு தான் அவங்க கணிக்கிறாங்க. அதே போலதான் எதிரிகள் கையில பலம் இருக்கக்கூடாது, பிசாசு கையில பலம் இருக்கக்கூடாது, தேசத்தை கெடுக்கிறவன் கையில பலம் இருக்கக்கூடாது, மற்றவன் வளரக்கூடாது நினைக்கிறவன் கையில பலன் இருக்கக்கூடாது. அந்த பலன் அளிக்கணும். நல்லவங்க கையில பலன் வரணும், நீதிமான்கள் கையில பலன் வரணும், பணம் வரணும், பொருள் வரணும். தேசத்தை நல்வழிப்படுத்துற கையில பணம் வரணும், தேசத்தை வளமாக்குவாங்க. மோசமான கையில கிடைச்சா அழிச்சிருவான். ஏன் இன்னைக்கு உலக வல்லரசு நாடுகள் பயப்படுது? அணுசக்தி மோசமானவங்க கையில கிடைச்சா தேசத்தை அழிச்சிருவாங்களே, அதான் பயப்படுறாங்க. எந்த நாடுகளும் அணுசக்தியை உருவாக்க கூடாதுன்னு சொல்லி அதை பார்த்து முதல்ல அவங்க அழிக்கிறாங்க. காரணம், சிலவங்க கையில கிடைச்சா திடீர் தூக்கி போட்டு தாக்கிடுவான் அப்படின்னு பயப்படுறாங்க, திடீர்னு அழிச்சிருவாங்க பயப்படுறாங்க. சில நாடுகள் அந்த சக்தியை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும். புரிந்து கொண்டீர்களா? அதனால் தேவ பிள்ளைகளை கத்த தெளிவாய் பேசுகிறார். ஈட்டியை ரதத்தை முறிப்பார், சுட்டரிப்பார். பிசாசுடைய ஈட்டி, பிசாசுடைய பலம், உங்களை வாதித்துக் கொண்ட பிசாசுடைய பலம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் அழிகிறது. கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. உங்களை காரணம் இல்லாமல் உங்களை வேதனைப்படுத்தின, உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு எழும்பின சில தீய சக்திகளுடைய பலத்தை கர்த்தர் அழிக்கிறார். கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. அது மனித சக்திகளாக கூட இருக்கலாம், ஒரு ரவுடி அல்லது ஒரு துன்மார்க்கன் அல்லது நீங்கள் வளரக்கூடாது நினைக்கிற அந்த கூட்டத்துடைய பலன் அழிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பலன் இந்த வருஷம் அதிகரிக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்க, அவர் பலன் உள்ளவர் தேவன், நம்மை பலப்படுத்துகிற தெய்வம். அவர் நமக்கு அதாவது வல்லமையை கொடுக்கிற ஒரு தெய்வம், நம்ம கூட இருப்பார். பாருங்களேன் என்ன செய்கிறார். முதல்ல யுத்தம் ஓயம், யுத்தத்தை ஓச்சா மட்டும் போதாது, சத்துருடைய ஆயுதங்களை அழிக்கணும், அவனுடைய ஆயுத கிடங்குகள் எல்லாம் அழிச்சணும். அப்பதான் அவன் அடுத்த தலையெடுக்க மாட்டான். ஒருத்தன் அறிவாளை வச்சு கழிச்சானா அவன் அறிவாளை எடுத்து என்ன செய்யணும், மண்வெட்டியா மாத்தணும். அவன் அறிவாளை எடுத்து இரும்பு கடையில போட்டா அப்புறம் அறிவாளு கையில இருக்காது. அதனால தேவன் என்ன செய்வான், அறிவாளை வச்சா விளையாடுற, என் பிள்ளைகளை மிரட்டுற, என் பிள்ளைகளை உன் கையில் இருக்கிற கொஞ்சத்தை வச்சு சும்மா மிரட்டி பார்க்குற, சும்மா வீடியோ அடிக்க போறியா பாப்பன்னு சொல்லி ஆயுத பலத்தை முறிப்பார். கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். சில குடும்பங்களை கண்டு தேவையில்லாமல் சில துன்மார்க்கர்களை கண்டு பயந்திருக்கிறீங்க. அவங்களுடைய ஆயுத பலத்தை எல்லா தொடர்புகளையும் கர்த்தர் துண்டிக்கிறார். தகவல் தொடர்புகளை துண்டிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கர்த்தர் அழிச்சு போடுறார். காலை வேளையிலே கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஜெயபலமான கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் ஜெய கிறிஸ்து. கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் அந்த 46வது சங்கீதத்தில் 11வது வசனம், சங்கீதம் 46 11வது வசனம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மூன்றாவது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபு தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். பாருங்க, முதலாவது
யுத்தத்தை ஓய பண்றார், உயர்ந்திருப்பதுக்கு. ரெண்டாவது, எதிரிகளுடைய ரதத்தையும் ஈட்டியும் அழிச்சு சுட்டரிச்சு போடுறாரு. மூன்றாவது, கர்த்தர் நம்ம கூட இருப்பார், அவர் நமக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் கூட இருப்பார். கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. யுத்தம் ஓஞ்சிச்சு, எதிரிகளுடைய ஆயுதம் அழிஞ்சிச்சு, உடனே போக மாட்டாரு, நம்ம கூட இருப்பார். இந்த 2026 நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஏன் விலக மாட்டார்? கேடகமா இருப்பார். யாராவது எதிர்த்தாலோ, பிசாசு எதுக்கு வந்தாலோ நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதுக்கு நம்ம கூட இருப்பார். பாருங்க, சங்கீதம் 91 சங்கீதம் 4 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, சங்கீதம் 91 4 முதல் 7 வசனத்தை வாசிக்கும் போது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கீடமாகும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்க அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பார்த்தீங்களா? சங்கி 46:11 அவருடைய செட்டையின் மறைவிலே உன் அடைக்கலம் வைப்பாய். இங்கே செட்டையின் மறைவில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? எந்த கொள்ளை நோயோ எந்த விதமான காரியமோ உன் பட்சத்தில் 1000 பேரோ 10,000 பேரோ விழுந்தாலும் ஒன்னா அணுகாது. கர்த்தர் பக்கத்தில் இருந்து அவருடைய செட்டையின் மறைவில் நம்மை வைத்திருப்பார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த மைதானத்தில் நாங்கள் முந்தின நாள் இரவு தேவ சமூகத்தில் திங்கட்கிழமை இரவு நாங்கள் ஒரு குழுவாய் இந்த மைதானம் முழுவதும் அங்கே பார்க் பிளேஸ் எல்லாம் போய் ஒரு 15 பேர் நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அப்போது நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு காட்சியை பார்த்தேன். இந்த இடத்தை தேவனுடைய செட்டை மூடுகிறத பார்த்தேன். தேவன் அப்படியே ஒரு செட்டையை, அவர் ஒரு பெரிய ஒரு கழுகு, ஒரு கோழி தன்னுடைய செட்டையாகி இறக்கி எப்படி மூடி இந்த குஞ்சுகளை பாதுகாக்கும், அப்படியே தேவனுடைய ஒரு செட்டை மூடுவதை என்னுடைய கண்கள் நேரடியாய் பார்த்து நான் சொல்லுகிறேன். இந்த இடத்துல அந்த கர்த்தருடைய செட்டை இருக்குமானால் நிச்சயமா இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் தேவனுடைய செட்டையின் மறைவு கண்டிப்பாக இருக்கும். கைகளை தட்டுங்க, அவர் கூட இருந்து அவருடைய செட்டையின் மறைவில் உங்களை வைப்ப. இந்த வருஷம் எந்த தீமையும் உங்களை அணுகுவதே இல்லை. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு தீமை அணுகாதபடி கர்த்தர் கூட இருந்து செட்டையின் மறைவிலே உங்களை பாதுகாப்பார். எந்த கொள்ளை நோயோ எந்த விபத்தோ எந்த கொடிய காரியமோ எந்த எதிர்களை தாக்குதலோ உங்களை சேதப்படுத்த முடியாது. கைகளை தட்டுங்க, ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உயர்ந்திருப்பார், இயேசுப்பா உயர்ந்திருப்பார், அவரே உயர்ந்திருப்பார். உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, சபை நடுவில், தேசத்தில் எங்கும் இயேசு ஒருவரே உயர்ந்திருக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஆமே. எழுந்திருப்போமா? ஜெபிக்க போகிறோம், ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவர் நல்லவர். 2026 நன்மையால் முடிசூட்ட போகிறார். ஆண்டவர் பேசினார், வாக்குத்தத்த வார்த்தைகளை பேசினார், என்ன செய்ய போகிறார் என்பதை தெளிவாய் பேசினார். ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாரும் எழும்பி வலதுகரத்தை அப்படியே வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஏசப்பா நீங்க இந்த வருஷம் உயர்ந்திருக்க போறீங்களே, பூமியில உயர்ந்திருக்க போறீங்களே, எங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்க போறீங்களே, சபையில உயர்ந்திருக்க போறீங்களே, சொல்லுங்க. எங்க சபைகளில் உயர்ந்திருக்க போறீங்களே, ஆமாப்பா உயர்த்திருக்க போறீங்களே, எங்களை உயர்த்த போறீங்களே, நீங்க மகிமைப்பட போறீங்களே, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நேபுகாத்நேச்சார் உயர்த்தினதை போல, தரியு ராஜா உயர்த்தினதை போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், யோசேப்பு உயர்த்தினதை போல, யாக்கோபு உயர்த்தினதை போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அபிமெலேக்கு உம்மை உயர்த்தினதை போல, ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்த போகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, நாங்கள் உம்மை உயர்த்த போகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருக்க போகிறீர், உயர்ந்திருக்க போகிறீர். ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ண போகிறீரே, சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். ஒரு பாடல் ஒரு அடியை பாட போகிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுவார், ஈட்டிகளை முறிக்கிறார். அந்த பாடலை 2 அடியை பாடும் பொழுது எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஆமென், ஆமென். இந்த யுத்தங்களை ஓய பண்ணுவார், ஈட்டியை, எதிரிகளுடைய சத்துருடைய ஈட்டி ரதங்களை அழிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், செட்டையின் மறைவிலே வைப்பார். பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா.
பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், ஆமென். யுத்தங்களை விசுவாசத்தோடு பாடுங்க. ஓய பண்ணுகிறார், எல்லா யுத்தங்களும் ஓயுது. ஈட்டியை முறிக்கிறார், பிசாசு யுத்தத்தோட வில்லை ஓடி போச்சு. ஒடிக்கிறார், பொல்லாத பிசாசு அழிஞ்சு போனான். ஈட்டியை முறிக்கிறார், வீட்டுல, வில்லை குடும்பத்துல, தோட்டத்துல, இடத்துல ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் எந்த மனுஷனையும் எங்க யுத்தம் பண்ண மாட்டான். எல்லாம் ஆபத்து ஓயுது. காலத்தில் கூட இருக்கும் எல்லா இடத்துலயும் யுத்தம் ஓடி துணையுமானா. போகுது. இயேசுவின் நாமத்தில். தேவன் நமது அடைக்கலமும் இதுவரை கண்ட யுத்தத்தை நீங்க இனி பார்க்க போறதில்லை. ஆபத்து ஆமென். காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. அமர்ந்திருந்து அவரே ஆமென். தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், ஓ, இயேசப்பா, உயர்ந்தவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானாம், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானாம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானாம், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானாம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. 2026 கர்த்தர் உயர்ந்திருக்க போகிறார், பூமியிலே உயர்ந்திருக்க போகிறார், சபையிலே உயர்ந்திருக்க போகிறார், நம்முடைய குடும்பத்திலே உயர்ந்திருக்க போகிறார், நம்முடைய சபையிலே, நம்முடைய சபைகளிலே, நாம் ஆராதிக்கிற சபையிலே கர்த்தர் உயர்ந்திருக்க போகிறார். எங்கும் உயர்த்தப்பட போகிறார். அற்புதங்கள் நடக்குது. ஆமென். ஈட்டி முறிக்கப்படுது, யுத்தம் ஓயுது, ரதங்களை சுட்டெரிக்கிறார், பிசாசுடைய ஆயுதங்கள் அழியுது, பொல்லாத பிசாசு அழிந்து போகிறார், பொல்லாத எதிர்ப்புகள் அழிகிறது, எதிர்ப்புகள் அழிகிறது, எல்லாம் அழிகிறது. கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவருடைய சட்டை உங்களை மூடும், மூடும். இன்று முதல் அவருடைய சட்டையின் மறைவில் இருப்பீர்கள். கொள்ளை நோய்கள் ஒன்னு அணுகாது, ஒரு விபத்து அணுகாது, ஒரு பிரச்சனை அணுகாது, ஒண்ணு வராது. இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் 2026 உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, ஒரு மேன்மையின் ஆண்டு, ஒரு உயர்வின் ஆண்டு. ஆமென். நன்றி அப்பா. அப்படியே நடத்துங்க. உடைய பிள்ளைகள் திறந்த வெளியில் உண்மை ஆராதித்தார்கள். ஒருவருக்கு கூட ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது, ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரும் இப்ப பலப்படுத்தி ஆசீர்வதித்து சுகமாக்கி அப்படியே அனுப்புங்க. குழந்தை பாக்கியலாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க, தொழிலாளர்களுக்கு தொழிலை கொடுங்க, வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுங்க, வாகனம் தேவைப்படுற பிள்ளைகளுக்கு வாகனத்தை கொடுங்க, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும், பணி மாற்றத்தை முயற்சி பணி மாற்றம் கிடைக்கட்டும், பணி உயர்வு முயற்சி பணி உயர்வு கிடைக்கட்டும், இடங்களை முயற்சி இடம் கிடைக்கட்டும், வீடு வாங்க நினைச்ச வீடு வாங்கட்டும், வீடு கட்ட நினைச்சவங்க வீடு கட்டட்டும், ஆண்டு வீடை விரிவாக்க நினைச்சவங்க விரிவாக்கட்டும், சொந்த இடத்துக்கு முயற்சி பண்ண இடம் கிடைக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். வழக்குகள் முடிவுக்கு வரட்டும், புதிய புதிய தொழிலுடைய பிள்ளைகள் ஆரம்பிப்பார்களாக, ஆண்டவரை ஆரம்பிப்பார்களாக, புதிய வியாபாரங்கள் ஆரம்பிப்பார்களாக, எல்லா குடும்பங்களும் உயரட்டும். இந்த வருஷம் வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் திருமணம் நடக்கட்டும், திருமணம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் திருமணங்கள் நடப்பதாக. இந்த 2026 முதல் நாளில் இந்த அதிகாலையில் நம்முடைய ஊழியக்காரர் இந்த மைதானத்திலும் இணையதளத்தில் நிலாட்சியில் இருக்கிற அனைவரையும் உங்க குடும்பங்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தை கர்த்தர் கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து இந்த பூமியில எழும்பி பிரகாசிப்பார்களாக, எழும்பி பிரகாசிப்பார்களாக. நீர் அப்படி செய்தே நன்றி. குறிப்பாக இந்த வாக்குத்தத்த கூட்டம் இந்த இடத்தில் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இதன் பின்னணியில செயல்பட்டிருக்கிறவர்கள், உழைத்தவர்கள், செயலாற்றினவர்கள், ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள், தன்னார் ஊழியர்கள் நின்றவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு அதன் பலனை அனுபவிப்பார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.